ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العليم. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான முறையிலே தஜ்வீதுடன் மிக அற்புதமாக கிராத்தை ஓதினார். அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக, அவர் குரல் வளர்த்தி அதிகமாக்குவானாக. நமது மதரசாவிலே குர்ஆனை ஓதுவதுடன் அவர்களுக்கான குர்ஆன் ஓதியவர்களுக்கு அவர்களுக்கு எத்தனை சூறா மனப்பாடம் வைக்க முடியுமோ அதையும் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஹப்ஸா குரைஷியா அவர்கள் சூரா யாசீனுடைய முதல் 5 வரை இப்பொழுது ஓதி காட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஹப்ஸா குரைஷியா. என் தந்தை பேர் முஸ்தபா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். லaqad arsalna ala siratin mustaqim. தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம். லிதுன்ஸிர கௌமன் ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي أذقنا فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب وبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. السلام عليكم ورحمة الله وبركاته. பாரக்கல்லாஹ். அல்லாஹ் இந்த குழந்தையை வருங்காலத்தில் ஹாஃபிஸாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. மிக அழகான முறையிலே ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களை இப்பொழுது முஹம்மது இப்ராஹிம் அவர்கள் ஓதுவார்கள். ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் இப்ராஹிம். என் தந்தை பேர் முகமது அரஃபாத். நான் ஓதும் துவா ஆமன ரசூல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு
أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العليم. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா. இந்த சின்ன வயசில் இந்த அழகான குர்ஆனை மனனம் செய்வது என்பது கொடுத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த பிள்ளையின் இல்மை அதிகப்படுத்துவானாக. அன்பர்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்பது நம்முடைய ஹிதாயத்திற்காக உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளத்தில் குர்ஆனினுடைய ஒரு சிறு பகுதி கூட இல்லையோ, பாருங்க, சூரா யாசீன் ஓதி காட்டினாங்க, சூரா பக்ராவுடைய கடைசி ஓதி காட்டினார்கள். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய சிறு பகுதி கூட இல்லையோ, ஒரு அரை பக்கம் கூட உங்களுக்கு மனப்பாடமே செய்யலை, வாழ்க்கையில் எங்களுக்கு அறவே குர்ஆன் எதுவுமே தெரியல அப்படின்னு யாராவது ஒருவர் முஸ்லீம் வாழ்ந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை சிறு பகுதி கூட மனப்பாடம் செய்யாத ஒருவர் இடிந்த வீட்டை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாலடைந்து போய் ஒரு வீடு இடிந்து கிடைந்தால் அந்த வீட்டை யாராவது மதிப்போமா? இப்படி பார்ப்போமா? இடித்து போன வீடு, பேய் இருக்கிற வீடு, பிசாசு இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போன்ற உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் குர்ஆன்களை ஒரு பகுதியாவது மரணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு அவர்கள் ஓதி கொடுத்து முடித்த உடனே அதற்கு போதும், அதற்கு இனிமேல் நீங்கள் வராதிங்க அப்படின்னு நிப்பாட்டுவதை விட, அதற்கு என் பிள்ளை யாசீன், வாக்கியா, தபாரக்கு, கஹப் சூரா இது போன்றவைகள் எல்லாம் மரணம் செய்ய வையுங்கள் என்றும் ஆர்வம் ஊட்டி நாம் நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, குர்ஆனுடைய ஒரு பகுதியாவது மரணம் செய்த பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அதற்காக வேண்டி குர்ஆனை ஓதுவோம் என்று நம்மை ஆர்வமூட்டுவதற்காக முகமது யூசுப் அவர்கள் இப்பொழுது குர்ஆனை ஓதுவோம் என்ற தலைப்பில் உங்களுக்கு முன்னால் அழகிய முறையில் பயான் செய்து வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய ஆலிம் அவர்களே, இப்பள்ளி நிர்வாகி பெருமக்களே, இவ்விழாவுக்காக பொருளாளர் உதவி செய்தவர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆன் ஓதுவது. அல்லாஹ் நம்ம காருடைய அருள் கொடைகளில் முக்கியமான ஒன்று குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதன் மூலம் நாம் நிறைய நன்மைகளையும் பெறுகிறோம். குர்ஆனை நன்றாக ஓதுவதும் திக்கி ஓதுவதும் நன்மை பெறுகிறார். குர்ஆனை ஓத தெரியாதவர்களும் குர்ஆனை திக்கி ஓதும் நன்மை பெறுகிறார். குர்ஆனை சொர்க்கவாசியில் தன்னை ஓதியவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் என்பது நம்முடைய ஹிதாயத்திற்காக உள்ளது. அந்த குர்ஆனில் நிறைய செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். குறிப்பாக நபிமார்களின் வரலாறுகளை நிறைய நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். நமக்கு நிறைய பேருக்கு அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு கேட்டாலே தெரியும். யாராவது சொல்லுங்கள், எத்தனை அல்லாஹ் தஆலா பெரியவங்க எத்தனை நபிமார்களின் பெயரை அல்லாஹ் கூறியிருக்கிறான்? பெரியவங்க யாராவது சொல்லுவாங்க, தெரியுமா? 25. வெரி குட். 25 நபிமார்கள். அத்தாவோட பேர் தெரியுமா உங்களுக்கு? 25 நபிமார்கள் பேர் ஃபுல்லாக சொல்ல முடியுமா? அதே நமக்கு தெரியாது. அவங்க அத்தாவோட பேரா? இது என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி நாம் அறியாமல் இருப்பதனுடைய உச்சகட்டத்தை நான் கூறுவேன். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் தெரியாத நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார். உங்கள் நபி யார் அப்படின்னா அந்த நபியின் இந்த ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹு அக்பர் தெரியாத நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கரோடுபதியின் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு நடிகர் அந்த இதை இயக்குனார். அதனுடைய கடைசி 1 கோடியினுடைய கேள்வியாக ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி, டெல்லியை சார்ந்த பெண்மணி வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவர் வந்து அவங்கள அதில் கை வைக்கணும். இங்கே 2 இருப்பார் லாஸ்ட்டில்.
ஏன்னா அப்போ அந்த லாஸ்ட்டாக அந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லா கேள்வியும் ஜெயிச்சு வந்துட்டேன், கஷ்டமான கேள்விலாம் ஜெயிச்சு வந்தாச்சு, இந்த ஒரு கேள்வி பதில் சொன்னால் நீங்கள் வந்து கரோட்பதி, அதனால் கடைசி கேள்வியும் உனக்கு ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நெட்டில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. அவர் கேள்வி கேட்கிறார், உங்கள் நபி முகமது ரசூலுல்லாஹ் அவர்களின் தாயார் பெயர் என்னன்னு கேட்டார். அதனால் அப்படி திகச்சு போய் நிற்கிறேன். கத்தீஜா ஆக்ஷன் வேறு தர்றாரு, கத்தீஜா ஆமினா அப்படின்னு 4 ஆக்ஷன் தர்றாரு. அந்த அம்மா கடைசியாக கத்தீஜான்னு சொல்லி முக்கா வாங்கி போயிடுச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கும். இது உண்மையிலே ஒரு நாம் யோசிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தி. நம் வருங்கால பிள்ளைகள் இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த நேரத்தில் நம்முடைய மாணவர் அஹமது ஹாஃபிஸ் இப்ராஹிம் வாங்க, அல்லாஹ் அவர் பரக்கத் செய்வானாக. இவங்க தகப்பனாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். பிறக்கும் போதே இவர் ஹாஃபிஸாகவும் ஆலிமாகவும் ஆக வேணும்னு பேருக்குடைய முகமது ஹாஃபிஸ் இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. அல்லாஹ் அவங்க ஹாஃபிஸா ஆலிமாக்குவானாக. இவர்கள் குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களின் பெயரை அவர்களின் தந்தை பெயரோடு நமக்கு சொல்ல போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அஹமது ஹாஃபிஸ் இப்ராஹிம். என் தந்தை பெயர் அஹமது கிஃபாயத்துல்லா. 25 நபிமார்களுடைய தந்தை பெயர்கள்: 1 நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் மனிதனுடைய தந்தை ஆவார். 2 நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை எர்த். 3 நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை லாமக். 4 நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் தாரக். 5 நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 6 நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7 நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 8 நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். 9 நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் ஹாரூன். 10 நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் சாலிஹ். 11 நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை பெயர் காபூல். 12 நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 13 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இம்ரான். 14 நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் இம்ரான். 15 நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் ஈசாய். 16 நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். 17 நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் ஆமோஸ். 18 நபி துல்கிப்லி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் அய்யூப். 19 நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் மத்தா. 20 நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் யாசீன். 21 நபி யசூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் அஹதுப். 22 நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் லத்தூன். 23 நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். 24 நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை இன்று பிறந்தவர்கள். 25 நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா 25 நம்ம தந்தை பேர் எனக்கு கூட தெரியாது. அது பாதி பேருக்கு ஞாபகம் இருக்குது, பாதி பேர் மறந்துருக்கிறேன். ஆனால் மிக அற்புதமாக சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி, ரசூலோட அத்தா பேர் என்னவா? அவங்களோட அத்தா பேர் தலை, அவங்க அத்தா பேர். நான் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறேன், யாராவது சொல்லுங்க. பெண்கள் யார் தெரிஞ்சா சொல்லுங்க. யார் தெரியுமா? அது நமக்கு பிரச்சனை இல்லை. இல்மு நமக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தாலும் அதை வெளிப்படுத்துவது கட்டாயம். பாருங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்சது 4 தலைமுறை பேராவது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். நானா சின்ன பிள்ளையா ஒரு எல்கேஜி படிக்கிற வயசில் என் தகப்பனார் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டு சொல்லி கொடுத்து பாட்டிலேயே மனப்பாடம் பண்ண வச்சாங்க. நீங்கள் சொல்லாமல் என்ன படிக்கலாமா? படிக்கிறேன். பிள்ளை நீங்களும் படிக்கணும். எங்கள் நபிகள் நாயகத்தை படிக்கலாம் சத்தமா. ஈன்ற அன்னை ஆமினவாம் தங்க நபிகள் நாயகத்தின் தந்தை பெயரோ அப்துல்லா.
அப்துல் முத்தலீப் பாட்டனராம் அடுத்த பாட்டனார் ஹாஷிமாம் முப்பாட்டனாரோ அப்துல் முனாப் முழுதும் தெரிவது அவசியமாம். நாலஞ்சரி பாட்டில் பெருமாளுடைய பேர் என்ன, மத்தா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, அவங்களுடைய தாத்தா பேர் என்ன, பொண்ணு தாத்தா பேர் என்ன, அவங்களுடைய முப்பாட்டனார் பேர் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? இது நம்ம தெரிஞ்சு வைப்பது கடமை. அதில் அல்லாஹ் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த 25 பெயரை கூறிய அவருக்கு அல்லாஹ் நபிமார்களை போன்று வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வை நம்முடைய ஷம்ஷீர் முகமது அவர்கள் நமக்கு சொல்ல வர்றாங்க. இது என்னென்னா, ஷம்ஷீர் இப்ராஹிம், அவங்க ஷமீர் இப்ராஹிம், ஷமீர் முகமது. ஷமீர் முகமது யார் பார்க்கணும்? வெரி குட், வாங்க ஷமீர் முகமது வாங்க. ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வர்றாங்க. இது என்னென்னா, நம்ம அன்றாட புழக்கத்தில் நம்முடைய மற்றவங்களோடு கலந்து நம்ம பேசுகிறதுலே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா தமிழ்காரங்க நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம பேசுவதில் 60% 60% இங்கிலீஷ் கலந்துருக்கு. நாம் ஒரு 10 வார்த்தை ஒரு 100 வார்த்தை பேசுகிறோம்னா 60 வார்த்தை இங்கிலீஷ் இருக்குது. நமக்கே தெரியல. சில பேருக்கு என்னென்னா, அது மதசால உட்காந்துருக்கும் போது பாடத்தில் டே இதுக்கு என்னடா தமிழ்னு கேட்டால் அதான் இங்கிலீஷு, அதான் தமிழேங்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் இங்கிலீஷோடு ஆங்கிலத்தோடு ஒன்றி போய் அரபியை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான, நீங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா குட் மார்னிங், குட் ஈவினிங், வெல்கம், ஹலோ, ஃபோன் எடுத்தாலே ஹலோ ஹலோ அதான் சொல்கிறாங்க. வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. பாருங்க, நம்ம தம்பி ஒரு அழகான ஒரு முயற்சி செய்து நாம் இங்கிலீஷில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் யதார்த்தமாய் ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கெல்லாம் ஹதீஸுகளில் கிதாபுகளில் அரபியில் சொல்லி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல வருகிறார். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சமீர் முகமது. என் தந்தை பெயர் இப்ராஹிம் பாஷா. இங்கிலீஷ் டு அரபிக் டிரான்ஸ்லேஷன். ஹலோ, மர்ஹபா, ப்ளீஸ் பி ஆப்பன், அஸ்ஸலாமு அலைக்கும், happen you please, wa alaikum assalam, welcome, hello sahila, how are you, kaifal hal, fine, praise God, bi khairin, alhamdulillah, have a nice day, naharan sa'id, happy birthday, Eid Miladus Sa'id, congratulations, mabruk, happy new year, Amu Sa'id, thank you very much, shukran jazila, good morning, Sabah al-Khair, good evening, Masa al-Khair, good night, Laylatus Sa'id, goodbye, Ma'asalama, Assalamu alaikum. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நடைமுறையை நம் வாழ்விலே கொண்டு வர வேண்டும். குறைஞ்சது இப்படின்னா ஒன்று இருக்குதுன்னு தெரியணும். இன்னொன்று நினைக்கவங்க, மற்ற எல்லா மொழிகளை விட அரபி மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்றால் அது மற்றவைகளை நீங்கள் சொல்லும்போது அது ஒரு வழக்கம் என்பதாக இருக்கும். ஆனால் அரபியில் பெருமானார் சொல்லி கொடுத்தது துஆ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது துஆக்கள். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு நிகராக வேறு ஒரு முகமன் கிடையாது என்பது நிதர்சனமான அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் நிரூபணம் செய்யப்பட்டது. இப்போ அந்த ஒன்றை மட்டும் நான் பேசினா 1 மணி நேரம் சொல்லலாம். அதில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது நமக்கு 2 சின்ன குழந்தைங்க ஒரு பிஞ்சு கைகளை ஏந்தி, அந்த பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு கைகளை ஏந்தி என்ற அழகான பாடலை பாட வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் மைரா. என் பேர் ரிதா. என் தந்தை பேர் முஹம்மது இம்ரான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். பிஞ்சு கைகளை ஏந்துகிறேன். யா அல்லாஹ், என் நெஞ்சு உருகிட வேண்டுகிறேன். யா அல்லாஹ்,
பிஞ்சு கைகளை ஏந்தியே யா அல்லாஹ்